வணக்கம் வியூயர்ஸ். ஆர்ஆர்பி கிளர்க்கு இப்போ இந்த இன்னும் 2-3 மாதத்தில் வந்துடும், அப்படி தானே? ஓகே, அதுக்கு உங்களை தயார்படுத்தும் விதமாக 2017 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது வந்து 2 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஓரளவு முடிஞ்ச அளவு போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு நீங்கள் நல்லா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்ன அளவுக்கு தரமான எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, மேனுஃபேக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் அ வாட்டர் கீசர் வந்து 1265. ஓகேவா? இப்போ இதில் வந்து ரீட்டைலர் 25% லாபம் சம்பாதிக்கிறாரு, ஹோல்சேலர் 15%, மேனுஃபேக்சரர் 10%, காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து ஹோல்சேல் டீலர், ஹோல்சேல் டீலர்லேருந்து ரீட்டெய்லர், அப்படி தானே? கடைசியாக ரீட்டெய்லர் வரும். சரியா? சரி, இப்போ வந்து நமக்கு வந்து ரீட்டெய்லர் 25% லாபம், அப்படி தானே? ரீட்டெய்லர் 25%, ஹோல்சேல் 15%, மேனுஃபேக்சரர் 10%. 25% காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% எடுத்துப்போம். ஸோ 25% லாபம் கெயின் அப்படின்னா 125%க்கு விற்றுருப்பார், அப்படி தானே? ஸோ அப்போ 125% தான் 1265 ரூபா, அப்படி தானே? சரி, இப்போ 125% 1265 அப்படின்னா 100% எவ்வளவு? ஓகேவா? சரியா? ஓகே, கட் பண்ணுங்க. கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வருது? ஓகே, 125%, 1265, 100% எத்தனை? சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வருது? 1012 வருதா? இந்த 1012ங்கிறது ஹோல்சேல் டீலர் 15% லாபத்தோடு விற்ற அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போ 115% 1112. ஓகேவா? அவர் ஒரு அமௌண்ட்டு லாபத்தோடு விற்கிறார்ல, அது 115% 1012, 100% எத்தனை? சரியா? ஸோ அதேமாதிரி போடுங்க. 115,012, 100 எத்தனை? காமன் டிவைசர் 23. ஸோ 23 கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா மேலே என்ன வரும்? 44 வருமா? ஓகே, கீழே 520, 880. இந்த 880 அமௌண்ட்டு மேனுஃபேக்சரர் 10% லாபத்தோடு விற்ற அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போ 110. ஓகேவா? 110% 880, 100% எத்தனை? 800 வரும். ஓகேவா? அதே மாதிரி போடுங்க. தெரிஞ்ச 2 டேம், தெரிஞ்ச டேமை கீழே போட்டு தெரியாத டேம் மேலே போடணும். ஓகேவா? 800. ஓகேவா? இதான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் எத்தனை? 800. புரிஞ்சுதா? இருந்தாலும் நான் அந்த டாப்பிக்கோட ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் டீட்டெயில்டாக என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். தெரியாதவங்க அதை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் பார்த்தா புரியாது, இருந்தாலும் நம்ம இந்த என்ன சொல்ல, இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளது ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேவா? ஆப்டிடியூடில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கோட தனித்தனியாக நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பைப்பு வந்து சிஸ்டனை 6 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. லீக் இருக்கிற காரணத்தினால 7 மணி நேரம் அதான் ஆகுது, அதாவது எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? அப்போ டேங்க் ஃபுல்லாக இருந்து எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு கேட்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஃபில்லுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு, எம்டி பண்ணுது அப்படின்னா மைனஸ் பண்ணுங்கள், ஆர் லீக்குனா மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபுல்லுக்கு ஸோ +1/6. ஓகே,
லீக் இருக்கிற காரணத்தினால 7 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? ஃபுல். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து எப்படி சம் பண்ணணும் இல்லை எப்படி சப்ளை பண்ணணும்னா இன்வர்ஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? 6 இருக்கா, ஸோ 1/6 ப்ளஸ் ஃபுல் எம்டி லீக் பண்ணுதா, ஸோ -1/x ஈக்குவல் டு 1/7. அதாவது லீக் தனியாக எவ்வளோ நேரம்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 1/x ஈக்குவல் டு 1/6 - 1/7 இருக்கா, நீங்கள் செய்யவே வேண்டாம். 1/n - 1/n+1 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு n n+1 பெருக்கிடுங்க, அதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ 6 7 பெருக்குங்க 42. ஸோ எக்ஸ் என்னது 42 ஹவர்ஸ். சரியா? ஃபுல்னா ப்ளஸ் பண்ணுங்க, எம்டி ஆர் லீக்னா மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? சிக்ஸுக்கு 7க்கு எல்சிஎம் என்னது 42. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ த டேங்க் will be emptied by the leak in 42 hours. ஓகேவா? இது நான் சொன்னதான். n 1/n - 1/n+1 அப்படின்னு இருந்துச்சுன்னா n n+1 பெருக்கிருங்க, அதான் ஆன்சர். ஓகேவா? ஆக்சுவலாக 1/42 வரும். வர்ற ஆன்சரை இன்வெஸ்ட் பண்ணி போட்டுருணும். ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1/, போட்டு செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிச்சுட்டு கடைசியில் 1/ன்னு வரும்னா ஆன்சர், அந்த 1/, திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதனால் கடைசியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, ராம் டிராவல் certain distance at 3 km/h. அதாவது 3 km/h வேகத்தில் போனால் 15 நிமிஷம் லேட் ஆகுது. 4 km/h போனால் 15 நிமிஷம் முன்னாடியே போயிருதான். டிஸ்டன்ஸ் என்ன தானே கொஸ்டின்? சிம்பிள் கொஸ்டின் என்ன பாருங்கள். ஸோ இப்போ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படி தானே, என்னது 3:4 கொடுத்துருக்காங்க ஸ்பீடு. ஓகேவா? சரி, நார்மல், இன்னொன்று ஃபாஸ்ட்டு. ஓகேவா? ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஸ்பீடு 3:4 அப்படிங்கிறதுனால டைம் என்னது 4:3. ஓகேவா? நல்லா நினைச்சுக்கோங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் வந்து ஸோ 4:3. ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். சரியா? சரி, அடுத்தால இப்போ டைமுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள். ரேஷியோ 4க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 1ன்னு வருதா. ஸோ 1 பார்ட். நமக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது, நார்மல்லேருந்து 15 மினிட்ஸ் ஏர்லியர் 15 மினிட்ஸ் லேட். ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 30 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அப்படி தானே? உதாரணத்துக்கு நார்மலை வந்து 7 மணின்னு வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஏர்லியர்னா என்னது 6:45. 15 மினிட்ஸ் லேட்னா எத்தனை 7:15. ஸோ டிஃப்ரென்ஸ் எத்தனை 30 மினிட்ஸ். ஸோ ரேஷியோ டிஃப்ரென்ஸ் 1, டைம் டிஃப்ரென்ஸ் 30 மினிட்ஸ். ஒரு பாட்டு தான் 30 நிமிஷம். ஓகேவா? ஸோ 4 பார்ட் எத்தனை, 4 × 30, ஸோ 120 நிமிஷம். ஓகேவா? 120 நிமிஷங்கிறது எத்தனை மணி நேரம், 2 மணி நேரம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்பீடு இன்ட்டு டைம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு எத்தனை 3. சரியா? 3 × டைம் எத்தனை 2. ஸோ 3 2 சார் 6. டிஸ்டன்ஸ் எத்தனை 6 கிலோமீட்டர். யூனிட்டோடு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்களும் யூனிட்டோடே போடுங்க, 6 கிலோமீட்டர். ஓகேவா? சரி, புரிஞ்சுதா? பார்த்துக்கோங்க. 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 15 மினிட்ஸ் லேட், 15 மினிட்ஸ் ஏர்லியர். சரியா? ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். சரியா? ஸோ ரேஷியோ டிஃப்ரென்ஸ் 1, டைம் டிஃப்ரென்ஸ் 30. ஒரு பார்ட் 30னா 4 பார்ட்டு 120 நிமிஷம். ஓகேவா? ஸோ 2 மணி நேரம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு வந்து 3, டைம் வந்து 2. 3 2s are 6 கிலோமீட்டர். புரிஞ்சுதா? இது நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்காக போடுவேன் என்னோடய சேனலில், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த மிக்சர் ஆஃப், அதாவது 45, ஒரு மிக்சரில் 45 லிட்டர் இருக்குது.
ஓகேவா? மில்க்கும் வாட்டரும் கலந்துருக்கு. என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:2 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இன்னும் எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணுனா அந்த ரேஷியோ 3:2லேருந்து 9:11 மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் மொத்த டோட்டல் வந்து 45 லிட்டர்ஸ், ரேஷியோ வந்து 3:2ன்னு இருக்குது. ஸோ ரேஷியோ கொடுத்து டோட்டல் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்னா ரேஷியோவை சம் பண்ணணும். சம் பண்ணி அந்த டோட்டலை டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணால் 45/5 9 லிட்டர்ஸ்னு வருதா? ஸோ ஒரு பார்ட் 9 லிட்டர், 3 பார்ட் 27, 2 பார்ட்டு 18. சரியா? ஸோ மில்க்கு 27 லிட்ரு, வாட்டர் 18 லிட்டர். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? வாட்டர் தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மில்கோட குவான்டிட்டி அப்படியே இருக்கும். ஸோ 27 அப்படியே கீழே 27 வரும். ஓகேவா? இப்படி வாட்டர் ஆட் பண்ண உடனே ரேஷியோ எப்படி மாறுது? 9:11 மாறுதா? ஸோ மில்கோட ரேஷியோ வந்து 9, அப்படி தானே? அந்த 9 பார்ட்டு தான் 27. ஓகேவா? அப்போ ஒரு பார்ட்டு 3. ஓகேவா? அப்போ வாட்டரோட ரேஷியோ எத்தனை? 11 பார்ட்டு. இப்போ ஒரு பார்ட் 3னா 11 பார்ட் 33. ஓகேவா? அப்போ 18 என்ன மாறிடுது? 33 மாறிடுது. அப்போ எவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க? 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுறீங்க. ஓகேவா? ஓகே, பார்த்துக்கோங்க. ரேஷியோ கொடுத்து டோட்டல் கொடுத்தாங்கன்னா ரேஷியோவை ஆட் பண்ணி டோட்டலை டிவைட் பண்ணி இண்டிவிஜுவலாக எடுத்துடணும். ஒரு பார்ட் 9, 3 பார்ட் 27, 2 பார்ட் 18. ஸோ ஓகேவா? மில்க்கு தான் அப்படியே இருக்குது, வாட்டரை தான் ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 27 அப்படியே இருக்குது. 9, அந்த 27 தான் 9 பார்ட், அப்படி தானே? 9 பார்ட் 27, 1 பார்ட் 3, 11 பார்ட் 33. ஸோ 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு சேஞ்ச் த ரேஷியோ. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதை ஃபுல்லாக ஒரு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸ்டாப் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கு ஃபுல்லி சால்வ்டு கொஸ்டின் போடுறதா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லி சால்வ்டு போகிறேன், இல்லை இண்டிவிஜுவலாக டாபிக் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வித் த ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்களா? வித் த ஸ்ட்ரீம் எத்தனை? 8. வித் த ஸ்ட்ரீம்னா என்னதுன்னா டவுன் ஸ்ட்ரீம். சரியா? டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன ஃபார்முலானா U+V. U+V எத்தனை? 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் என்னது? 6. அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம்னா என்னது? U-V, ஐ மீன் அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? அப்ஸ்ட்ரீம்னா U-V 6. ஸோ 2 U+V 8, U-V 6. ஸோ சால்வ் பண்ணுங்கள். VV கட் ஆகுமா? 2U 14னா U எத்தனை? 7. U 7னா ஆப்வியஸ்லி V எத்தனை? 1. V தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் நத்திங் பட் V. சரியா? V 1. ஸ்பீட் ஆஃப் த மேன்னா U. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா V. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 3 times த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த 2 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்களா? சரி, ஃபாதரோட ஏஜ், ஃபாதர் F = 3 times த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த 2 சில்ட்ரன். 2 சில்ட்ரனோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, 2 சில்ட்ரன். ஸோ 3x. சரியா? இப்போ 20 வருஷம் கழிச்சு 20 years hence. ஸோ அப்போ F+20 = 2 சில்ட்ரன்ல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு 20 20. ஸோ அப்போ மொத்தம் 40 வயசு கூடும். ஓகேவா? 2 சில்ட்ரன், ஆளுக்கு 20 20. ஸோ மொத்தம் 40. ஸோ 3 என்ன ஆகுது? 20 வருஷம் கழிச்சு ஈக்குவல் ஆகுதா? ஸோ அப்போ 3 times வராது, x+40 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ F+20 = x+40. ஓகேவா? 3 times கிடையாது, ஈக்குவல். ஏன்னா கொஸ்டின் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. F+20 = x+40. ஸோ F - x = 20. F = 3xன்னு இருக்கா? அந்த 3x அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3x - x = 20. ஸோ கழிச்சு என்ன வரும்? 2x. 2x = 20, x = 10. சரியா? எக்ஸுங்கிறது என்னது? 2 சன்னோட ஏஜ். ஸோ நமக்கு என்ன இருக்குது? F = 3xன்னு இருக்கா? ஸோ therefore father's age = 3 × x = 3 × 10 = 30.
ஓகேவா? சரி. 3 times age of the 2 children. ஓகேவா? 2 childrenங்கிறதுனால தான் +20 +20 +40. சரியா? ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க 20 வருஷம் கழிச்சு. ஓகேவா? கொஞ்சம் எழுத்து கிளியாரிட்டி இல்லாமல் இருக்குன்னு சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லாயிருக்கும். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நடத்துகிறதுல எந்த குறையும் இருக்காது. ஓகேவா? தெளிவாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக நடத்துவேன். ஸோ புது பென் வாங்கியாச்சு, அது சரியா இல்லைன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ சேலரி வந்து பி சேலரியை விட 25% ஹையர்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்போ ஹவு மச் பர்சன்டேஜ் பி சேலரி லோயர் தேன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், ஹையர் அப்படின்னா ஒரு நம்பரை 100ன்னு எடுத்துக்கணும். அதாவது லீஸ்ட் நம்பரை 100ன்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த நம்பரை கூடவோ குறையவோ எடுத்துக்கணும். ஓகேவா? டைம்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், மடங்கு, இதோட இது 2 மடங்கு கூடனா லீஸ்ட் நம்பரை 1ன்னு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரை 2ஓ 3ஓ எடுத்துக்கணும். ஓகேவா? கிரேட்டரில் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரை எக்ஸ் ப்ளஸோ இல்லை எக்ஸ் மைனஸோ எடுத்துக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுட்டா? சரி, இப்போ பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதில் வந்து லீஸ்ட் எது? பி தான். ஸோ பி 100ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ எத்தனை? 125. ஓகேவா? ஏன்னா 25% தான் அதிகம். ஓகே, இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5:4. ஓகேவா? சரி, அடுத்தால என்ன செய்யணும்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மச் பர்சன்டேஜ் இஸ் லோயர் தேன் ஏஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ லோயர்னு கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒன்றுமே கண்ணை மூடிட்டு ரெண்டு நம்பருக்கு உள்ள ஒன்று 4 இன்னொன்று 5 எது ஹையர்னு பாருங்கள். 5 தானே ஹையர், 5 கீழே போடுங்க. மேலே ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஓகேவா? ஸோ இன்ட்டு 100. சரியா? லோயர்னு கொடுத்தா ஹையரு, மேலே டிஃப்ரென்ஸு, இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100/5, 20%. சரியா? இந்த கொஸ்டினில் நல்லா நினச்சிக்கோங்க. ஹையர்னு கொடுத்தா ரெண்டுத்துக்கும் உள்ள சின்ன நம்பர், மேலே யூஸ்வலாக டிஃப்ரென்ஸ் தான். லோயர் லெஸ்ஸு அந்த மாதிரி கொடுத்தா ரெண்டுத்துக்குள்ள பெரிய நம்பர், மேலே டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதா? சரி, சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் 125 100. ஓகேவா? லோயர் லெஸ்ஸர் அப்படின்னு கொடுத்தா ரெண்டுத்துக்குள்ள பெரிய நம்பர், மேலே டிஃப்ரென்ஸ், இன்ட்டு 100. ரொம்ப சின்ன சம் தான். ஓகேவா? இந்த மாதிரி மாடல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Ravi sells an article at a gain of 12.2%. If he sold it at 22.5 more, he would have gained 25%. What is the cost price of the article? இதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, 12% லாபத்தோடு விற்கிறான். சரியா? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கோங்க. சரியா? செல்லிங் ப்ரைஸ் வந்து இப்போ என்ன வரும்? 112.5 வருமா? சரி, இப்போ இஃப்னு கொடுத்தா கண்டிஷனல் கிளாஸா? சரி, ஒருவேளை எது 22,000 ரூபா அதிகமாக விற்றுருந்தான்னா 25% லாபம் கிடச்சிடும். 25%, அதாவது இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று தான், செல்லிங் ப்ரைஸ்க்கு மட்டும் 2 செல்லிங் ப்ரைஸ் வைக்கிறான். ஸோ சரியா? ஸோ 22,000 ரூபா அதிகமாக விற்கும்போது 25% லாபம் கிடைக்குது. ஸோ 125 அப்படி தானே இன்னொரு செல்லிங் ப்ரைஸு. ஓகேவா? பெர்சன்டேஜில் 125, அது பெர்சன்டேஜில் 112.5. ஸோ பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எத்தனை? 12.5. ரூபா டிஃப்ரென்ஸ் எத்தனை? அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் எத்தனை? 22,000 ரூபா. புரிஞ்சுதான் நல்லா? பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் 12,000 ரூபா, ரூபா டிஃப்ரென்ஸு 25 ரூபா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இதை இண்டிவிஜுவலாக தனியாக பார்ப்போம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் 125, ருபீஸ் டிஃப்ரென்ஸ் அல்லது செல்லிங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 22,000 ரூபா. ஓகே, போடுங்க. அது மாதிரி 12, 22
ஸோ 100 எவ்வளவு? 12க்கும் 100க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 8 இருக்குது. 8 டைம்ஸ் இருக்கா? ஸோ அப்போ 22ஐயும் 8 டைம்ஸ் போட்டு பெருக்கிடுங்க. இல்லை நம்ம மெத்தட் படி நீங்கள் போட்டாலும் சரி. 12 கீழே போட்டு மேலே 22 போட்டு இன்ட்டு 100 கூட போட்டுக்கலாம். சரியா? ஸோ என்ன ஆன்சர் வருது? 180 வருமா? ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் 180. புரிஞ்சுதா? சிம்பிள் கொஸ்டின் தானே. திரும்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேவா? இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். 12.5% 225, 100% எவ்வளவு? இந்த வீடியோவோட பார்ட் 2, அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூட்டோட பார்ட் 2 நாளைக்கு வரும். ஓகேவா? உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்குது. கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டினை கொஞ்சம் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் நல்லா பார்த்துருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது சிம்பிள் தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து 1/2, 1/3, 1/3, 4 அந்த ரேஷியோவில் இருக்குது. பெரிமீட்டர் வந்து 52. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்மாலர் சைடு இன்னும் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டருங்கிறது என்னது? ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடோட கூட்டுத்தொகை, டோட்டல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரேஷியோ வந்து 1/1 இருக்கலாம். அப்படி 1/1 இருக்கக்கூடாது. A:B:C அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை மாற்றணும். ஸோ என்ன செய்யணும்? 2, 3, 4 கிலோவுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 2, 3, 4க்கு எல்சிஎம் 12. ஸோ 12 divided by 2 6 into 1 6. So 12 divided by 3 4. 4 into 1 4. 12 divided by 4 3. 3 into 1 3. இப்போ இந்த ரேஷியோ எடுத்ததுக்கு அப்புறம் கீழே உள்ள 12 கட் பண்ணிடலாம். தேவையில்லை. ஓகேவா? ரேஷியோ எத்தனை? 6:4:3. பெரிமீட்டருங்கிறது பிரச்சனை என்ன? டோட்டல் தானே சொன்னேன். ஸோ ரேஷியோ கொடுத்து டோட்டல் கொடுத்தா என்ன செய்யணும்? அந்த ரேஷியோ ஃபுல்லாக சம் பண்ணணும். சம் பண்ணி டோட்டலோட டிவைட் பண்ணணும். 13 part 52, 1 part 4. ஸோ ஸ்மாலர் சைடு கேட்டிருக்கானா? ஸ்மாலர் சைடுங்கிறது 3யா? ஸோ 3 பார்ட்டுங்கிறது 3 into 4 12. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ ஸ்மாலஸ்ட் சைடு ஈக்குவல் டு 3 into 4 into equal to 12. ஒன் பை டூ 1/3 1/4 இருந்ததுனால தான் A:B:C ஃபார்மேட்டில் மாற்றிருக்கோம். இது நார்மலாகவே A:B:C ஃபார்மேட்டில் இருந்து ஐ மீன் 1:2:3 அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டாம். எல்சிஎம் எடுக்க வேண்டாம். 1/, இருந்ததுனால தான் எல்சிஎம் எடுக்கிறோம். புரிஞ்சுதா? 1/னா ஃப்ராக்ஷனில் இருக்கா? ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரேஷியோ டோட்டல் கொடுத்தாங்கன்னா ரேஷியோவை சம் பண்ணி டோட்டலோட டிவைட் பண்ணி இண்டிவிஜுவலாக என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ ஸ்மாலர் சைடு கொடுத்ததுனால நம்ம ஸ்மாலர் சைடு வச்சு பெருக்கியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, இன்னும் 4 கொஸ்டின். இது 2017 உள்ள ப்ரிலிமினரியில் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, கொஸ்டின் போகலாமா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாபை வந்து எத்தனை பேர் செய்கிறாங்க? 20 பேர் செய்கிறாங்க. ஓகேவா? சரி, 12 பேர் வரலை. மிச்சம் உள்ள மென் வந்து 32 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இது ஃபார்மில் வந்து M1D1 = M2D2. சரியா? M1 என்னது? இப்போ எத்தனை பேர் தெரிலையா? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? D1 எத்தனை? 20. 12 பேர் வரலையா? அந்த எக்ஸ்லேருந்து 12 பேர் வரல. X-12ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இது நாட்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? M1D1 = M2D2. புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? X = 32. புரிஞ்சுதா? எத்தனை பேர்னு கொடுக்கல. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 12 பேர் வரலை. X-12. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ வெசல் PQ 5:3 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா?
ஒரு பாத்திரத்தில் பீன்னு ஒரு லிக்விடு கியூங்கிற ஒரு லிக்விடு ரெண்டுத்தையும் ஊற்றுறோம். 16 லிட்டர் இருக்குது. ஸோ ரேஷியோ 5:3 இருக்குது. டோட்டல் 16. அதுலேருந்து ஒரு 16 லிட்டர் வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? 16 லிட்டர்னால் எப்படி கலவையில் இருக்கா? 5:3ங்கிற கலவையில் இருக்கா? ஸோ கூட்டுங்க 8. 16 8 8 பண்ணால் 2, ஒரு பாட்டு 2. ஸோ 10 பாட்டு பியும் 6 பாட்டு கியூவும் வெளியில் எடுத்தாச்சு. அப்படி தானே? 16 லிட்டர் வெளியே எடுக்கிறோம். அதில் 10 பாட்டு பி இருக்குது, 6 பாட்டு கியூ இருக்குது. ஸோ வெளியே எடுத்தனால கழிச்சிட்டோம். கழிச்சிட்டு இப்போ அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16 பார்ட், அதாவது சேம் குவான்டிட்டி ஆஃப் கியூ ஆடட்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவான்டிட்டி எத்தனை? 16 தானே? ஸோ 16 கியூவுக்கு 16 ப்ளஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? அதாவது மொத்தம் கலவையில் 16 லிட்டர் எடுத்துருந்தோம். அதில் பி 10 கியூ 6 கழிச்சிட்டோம். அப்புறம் கியூ மட்டும் 16 ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா எப்படி வருது? ரேஷியோ 3:5ன்னு மாறிடுது. சரியா? 3 = 3/5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 25x - 50 = 9x + 30. ஸோ எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, இண்டிவிஜுவல் டேர்ம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. x = 5. 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மேலே. ஸோ p வந்து 25, q வந்து 15. இந்த ரெண்டும் சேர்ந்தது தானே அந்த பாத்திரத்தில் இருக்குது. ஸோ அப்போ பாத்திரம் மொத்தம் எத்தனை பிடிக்குது? p + q = 40 லிட்டர்ஸ். ஸோ த வெசல் ஹோல்டு 40 லிட்டர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? திரும்ப ஒரு தடவை இந்த கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அதாவது sum was put at simple interest at a certain rate for 3 years. Had it been put at 1% higher rate, it would have fetched 5100 ரூபா அதிகமாக கிடச்சிருக்கும். What is the sum? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டுத்துக்குமே பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது. அது ஐ மீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இது ஆறுனா அது R+1 அப்படி தானே? 5100 அதிகம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அப்படி தானே அர்த்தம்? அதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் 5000னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. ஸோ R1 வச்சு PNR/100 ஒரு அமௌண்ட்டு. R2ங்கிறது என்னது? R1 + 1. அதை வச்சு PNR/100 அது ஒரு அமௌண்ட். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5100. ஓகேவா? இப்போ 100 போடுறீங்க, 150 கிடைக்குதுன்னா 50 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? எக்ஸ்ட்ரா வட்டி போட்டிருந்தீங்கன்னா 200 கிடைக்குதுன்னா அப்போ மேற்கொண்டு கிடைச்ச 50 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், வட்டி தான். ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் தான் அந்த மாதிரி. ஓகேவா? அந்த PNR/100 ஃபார்முலா படி போடுங்க. ஆறு ஃபஸ்ட்டு உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, அதுக்கு அடுத்தும் தெரியாது. ஃபஸ்ட்டு ஆறுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து R+1. R+1க்கு தானே உங்களுக்கு அதிக அமௌண்ட்டு கிடைக்கும். சரியா? அப்போ தான் ஃபஸ்ட்டில் போட்டுக்கோங்க, -6 செகண்டில் போட்டுக்கோங்க. 5100 அதிகம் கிடைக்குது. 5100 அதிகம் கிடைக்குது. ஓகேவா? அதுதான் என்னது? எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. சரி, அதுக்கப்புறம் அந்த P 1000 ரூபா போடுறோம். ஒரு உதாரணத்துக்கு போடுறேன். ஓகேவா? ரேட்டு 5ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 5100 கிடைக்குது. ரேட்டு 6 ஒரு. ஓகேவா? சாம்பிளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் போட்ட தொகையோட உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் அந்த அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி தானே அர்த்தமாகும். ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் 5100. ஓகேவா? சரி, மல்டிப்ளை பண்ணுங்க. = 5100. ஸோ இண்டிவிஜுவலாக தனியாக பிரித்து எழுதுங்க. = 5100 + 3PR - 3PR கட்டாயிருமா? 3P/100 = 5100. 1 3 3 17 3 51. ஸோ P = 1,70,000. ஓகேவா? ஓகே, இந்த டாபிக் பார்க்கும்போது இந்த டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது
காம்பவுண்ட் ஃபார்முலா வந்து a ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n தான். ஆனால் இங்கே வந்து n வந்து ஒவ்வொரு வருஷமும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் வருஷம் 5, செகண்ட் வருஷம் 10, தேர்ட் வருஷம் 20. அதனால் R1 3 விதமாக கொடுத்ததுனால R1, R2, R3. சரியா? ஓகேவா? இந்த ஃபார்முலா இப்போ இதில் வந்து ரேட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 R1 5, R2 10, R3 20. அமௌண்ட் வந்து 16,632. சரியா? சரி. 1 + 5/100, 1 + 10/100, 1 + 20/100. ஓகேவா? 1 20 10 1 5 1 + 1/20. ஸோ 20 + 1 21/20. அது மாதிரி 10 + 1 11/10, 5 + 1 6/5. ஓகேவா? சரி, இந்த பக்கம் 16,632. இப்போ எல்லாமே மல்டிப்ளைல இருக்கா? ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடை கட் பண்ணுங்கள். மேலே உள்ள டேம் ஃபஸ்ட் 21 கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் 11 கட் பண்ணியிருக்கேன், அடுத்தால 6 ஓகேவா? ஸோ இந்த பக்கம் கீழே என்ன வருது, 100 1000னு வருதா? ஸோ P/1000 ஈக்குவல் டு 12. ஸோ P ஈக்குவல் டு 12,000. சரியா? ஓகே. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ஃபார்முலா வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நம்பர் சீரிஸ். ஓகேவா? நம்பர் சீரிஸ் பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3 4 6 9ன்னு போதா? டிஃப்ரென்ஸ் ஈவனாக இல்லை. ஓகேவா? 3 4 6 வித்தியாசமாக இருக்குது. ஸோ அடுத்தால மேற்கொண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஈக்குவலாக போதா? 1 2 3 4ன்னு போதா? ஓகே, சரியா? டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக போகணும். ஓகேவா? ஸோ மாதிரி டிஃப்ரென்ஸ் 8, டிஃப்ரென்ஸ் 20, 30. அதாவது இப்போ இந்த நம்பர் சீரிஸ் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால், வீடியோ சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 போடும்போது இந்த நம்பர் சீரிஸ்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? தெளிவாக அழகாக புரிகிற மாதிரி பொறுமையாக ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதை நீங்கள் எழுதி வச்சு கொஞ்சம் பாருங்கள். புரியலைன்னா அடுத்த கிளாஸில் இல்லை அடுத்த வீடியோவில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. சரி, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு தெரிவிங்க. பாய்.